press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம MX பிளேயரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கார்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் MX பிளேயர் ஆப் யூஸ் பண்ணி நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் MX பிளேயர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றது, அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிப்பீட்டா வந்துகிட்டே இருந்தது. தென் அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டேன், அந்த மணியை வந்து எப்படி ரீடம் பண்றது அதை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல MX பிளேயர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றது, ஏர்ன் பண்ண மணியை வந்து எப்படி ரீடம் பண்றது, இதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்க அண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்ககிட்ட MX பிளேயர் இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரோ வெர்ஷன்லலாம் வந்து ஒர்க் ஆகாது, MX பிளேயர் ஃப்ரீ வெர்ஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். MX பிளேயர் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து லோக்கலில் இருக்கும், அது வேண்டாம், கேம்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏகப்பட்ட டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டோர்னமெண்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. இதுல ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கிளாசிக் கேம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு 100வது ஆளவோ இல்லை 200வது ஆளவோ வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மணியை வந்து நம்ம ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா ப்ரைஸு. இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 400வது ஆளாக வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா தருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே சிம்பிளான கேம், ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். என்னுடைய டோர்னமெண்ட்லாம் நீங்கள் பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் 20 ரூபா 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஏர்ன் பண்ணது. ஓகேங்களா, பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் அந்த டோர்னமெண்ட் உள்ளே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதில் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுனீங்க அப்படின்னா 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணது இது வரைக்கும். இதை நம்ம வந்து ரீடம் பண்ணணும் அப்படின்னா பேடிஎம் மூலமாக மட்டும்தான் நம்மளால் ரீடம் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுடைய பேடிஎம் நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய பேடிஎம் நம்பரை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து கேஷ் அவுட் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து மணி வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பேடிஎம் வந்து KYCலாம் பண்ணியிருக்கணும். ப்ராப்பரான ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து ரீடம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்மளால் 50 ரூபா மட்டும்தான் வந்து ரீடம் பண்ண முடியும். தென் அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் நம்ம 50 ரூபா ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ரீடம் பண்ணிக்கலாம். நம்ம ரீடம் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடும். நான் இப்போ வந்து கேஷ் அவுட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் 50 ரூபா. ஓகே, கேஷ் அவுட் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகே, ரெக்வஸ்ட் போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எனக்கு கிரெடிட் ஆகிடும். நம்ம என்னுடைய அக்கௌண்ட்டில் பார்க்குறேன். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரூஃபையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்னுடைய பேடிஎம் வால்ட். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ரீடம் கொடுத்தோம் இல்லையா, அந்த மணி இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரீடம் கொடுத்த அமௌண்ட்டு தான் இது 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அது எங்கேருந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், MX பிளேயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணியை வந்து பேடிஎம் மூலமாக வந்து ரீடம் பண்ணிக்கலாம். நீங்கள் 100% நம்பலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.